பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நிறைய பேர் புதுசா வேலைக்கு செல்லும்போது, புதிய புதிய காரியங்கள்ல எங்கேயாவது ஒரு விழாவில் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, போவதுக்கு முன்னாடியே நிறைய கற்பனை இருக்கும். அது பரிசுத்த வேதாகமத்தின்படி இருக்குமா? எதை எதையோ சிந்திப்பீங்க. நீங்க என்னென்னமோ உங்களுடைய சிறு பிள்ளைகளை பார்த்த சில நிகழ்ச்சிகள், சில காரியங்கள், இல்லை உங்களுக்கு முன்னாடி யாரையோ ஒருத்தரை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் நம்மளும் நடக்கணும். நம்ம இப்படித்தான் இந்த விழாவுக்கு போறோம். நம்ம இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு போறோம்ட்டு கற்பனையோட போவீங்க. அந்த கற்பனையில ஒண்ணு கூட இல்லைன்னா சோர்ந்து போயிருவீங்க. ஆனா பரிசுத்த வேதாகமம் நீங்க எங்க சென்றாலும் எப்படி இருக்கணும்னு சொல்லுதுன்னு தெரியுமா? அருமையாய் பரிசுத்த வேதாகமம் உணர்த்துங்க. பரிசுத்த வேதாகமத்தை வாசிங்க. இதுல இல்லாததே இல்லை. இதுல இருக்கபடி நடக்கும்போது உங்களுக்கு எல்லாவித கனமும், உங்களை எல்லாரும் பார்க்கும்போது அன்போடையும் பார்ப்பாங்க. நிச்சயமா நடக்கும். ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். ஆமாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, இங்கதான் உங்களுடைய குடும்பங்கள் தான் அப்படியே போற மாதிரி இருக்கும். ஆனா அங்க எத்தனையோ ஆயிரம் ஜனங்க வந்திருப்பாங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்திருக்கும். இருந்தாலும் மனதுல கற்பனை அப்படின்னு தெரியுமா? நம்ம போறோம். ஆனா எங்க வேதவசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார்? நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்துல உட்காராத, அதுக்கு ஆசைப்படாத. ஏன்னா உன்னிலும் கனம் உள்ளவர்கள் அந்த திருமணத்துல வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது அவங்கள முதலாவது வரவேற்பாங்க. அப்ப நீங்க முன்னாடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது வெட்கமா இருக்கும். எழுந்து நீங்க பின்னாடி செல்லுங்க, அவங்க உட்காரணும் சொல்ற அளவுக்கு ஆயிரும், வெட்கமாயிரும். இதே மாதிரிதான் வேலை பார்க்குற ஸ்தலங்கள் எல்லாமே. கற்பனை பண்ணக்கூடாது. நமக்கு கொடுத்த வேலையை செய்யணும். ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வைப்பாங்க, கூப்பிடுவாங்க. ஆனால் உள்ளே போன அப்புறம் தான் அவருடைய வேலை என்னன்னு தெரியும். தெரிவதற்கு முன்னாடியே அப்படியே கனவு காண்பாங்க. படுத்துக்கிட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். இல்லைங்க, வேலை கிடைக்குமான்னு நினச்சோம், கிடைக்குது. கிடைச்சதுல அங்கே போனால் என்ன வேலை இருக்குன்னு தெரியாது. அந்த வேலையை பார்க்கணும். இப்படியே இருக்க 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 தன் வேலையில் சரியாக இருக்கும்போது கனமுள்ளவங்களா மாறுவீங்க. இதை விட்டுட்டு போகும் முன்னாடியேவும் பலவித கற்பனை நினைவுகளில் நினச்சி கடைசியாக நீங்கள் நினச்ச எதுவுமே அங்கே இல்லைங்கும் போது சோர்ந்து போய் விரக்தியாய் ஒன்றுமே இல்லைன்னு வேதனைப்படுறதுக்கு பதிலாக வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. கல்யாண வீட்டுக்கு மட்டும் ஒரு வேலைக்கு சென்றாலும் எங்கே சென்றாலும் உங்களை விட 10 வருஷம் 15 வருஷம் அந்த கம்பெனியில் அனுபவமானவங்க இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, கேஷியர் இருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு தான் உள்ளே போகிறீங்க. அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கணும். அவங்க 10 வருஷம் இருப்பாங்க, 20 வருஷம் இருப்பாங்க, 50 வருஷம் கூட அங்கே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம போகிறோம். எப்படி இருக்கணும்? நமக்கு கர்த்தர் கொடுத்த வேலை அதை செய்கிறோங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் நீங்களும் அந்த ஒரு கனமான வேலைக்கு வரலாம். ஆகவே கல்யாண வீட்டுக்கு போகும்போதும் சரி, ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேரும் போதும் சரி, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் போதும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, புதிதாய் காலேஜ் செல்லும் போதும் சரி, நீங்களா உன்னை கற்பனை பண்ணிட்டு போகாதீங்க. பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டபடி வாசிச்சு போங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.